ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது டபுள் ட்ரக்கர் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அறிமுக இயக்குனர் மீரா மகதியின் இயக்கத்தில் வெளியாகியுள்ள திரைப்படம் தான் டபுள் டக்கர் என்ற அனிமேஷன் திரைப்படம். ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால விடுமுறையை மனதில் கொண்டு ஹாலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை டார்கெட்டாக கொண்டு படங்கள் வெளியாவது வழக்கமாக உள்ளது. அந்த வரிசையில்தான் டபுள் டக்கர் திரைப்படமும் வெளியாகி உள்ளது. ஆர்ட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டுள்ள இந்த திரைப்படத்தின் மூலம் மீரா மகதி இயக்குனராக அறிமுகமாகியிருக்கின்றார். தீரஜ், ஸ்மிருதி வெங்கட், கோவை சரளா, எம்.எஸ். பாஸ்கர், காளி வெங்கட், முனிஷ்காந்த், மன்சூர் அலிகான், ஷாரா, சுனில் ரெட்டி மற்றும் கருணாகரன் என்று ஏகப்பட்ட திரை பிரபலங்களை இத்திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்துள்ளார். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவர் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை செய்யக்கூடிய தவறுகள் மற்றும் நன்மைகளை லெஃப்ட் மற்றும் ரைட் என்று 2 பேர் கணக்கெடுத்து அதனை கடவுளிடத்தில் சமர்ப்பிப்பார்கள். அதே நேரத்தில் அவர் இறக்கும்போது அவரை பூமியிலிருந்து கடவுளிடம் அழைத்துச் செல்பவர்களும் இவர்கள்தான். இப்படியான நிலையில் கதாநாயகன் தீரஜை லெஃப்ட் மற்றும் ரைட் தவறுதலாக கொலை செய்துவிட, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்களுக்கு எவ்வாறு தீர்வு காணப்படுகிறது என்பதுதான் படத்தினுடைய கதையாக அமைந்துள்ளது. படம் தொடங்கியதிலிருந்தே நகைச்சுவையாக நகர்கின்றது திரைக்கதை. குறிப்பாக லெஃப்ட் ரைட் கதாபாத்திரங்களில் இடையிலான சினிமா கதாபாத்திரங்களாக மாறி தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்திய காட்சிகள் எல்லாமே தியேட்டருக்குள் கைதட்டல்கள் அரங்கேற்றம் பண்ணுகின்றன. இந்த காட்சிகளுக்கு சிம்பசியல் டெக்னாலஜி தான் அனிமேஷன் பலம் சேர்க்கிறது. சினிமா கதாபாத்திரங்களை கடந்து நன்கு பிரபலமான ஒரு கதாபாத்திரம் அந்த அனிமேஷனில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்துள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த கதாபாத்திரக்கு தியேட்டரில் தனி வரவேற்பே இருந்தது. துள்ளலான கதைக்களத்திற்கு வித்யாசாகரினுடைய இசை மிகவும் பக்கபலமாக அமைந்துள்ளது. லெஃப்ட் ரைட் என்ற அனிமேஷன் கதாபாத்திரங்களுக்கு தங்களது குரலினால் உயிர் கொடுத்துள்ளனர் காளி வெங்கட்டும் முனிஷ்காந்தும். இவர்களை கடந்து சுனில் ரெட்டியும் ஷராவுக்கும் காமெடி காட்சிகள் அருமையாக பொருந்தியுள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும். படத்தினுடைய முதல் பாதி தீவிரமாக இருக்கும் நகைச்சுவை மற்றும் அதிவேக கிராபிக்ஸ் காட்சிகள் என்று, இரண்டாம் பாதியில் ஆங்காங்கே காமெடியை தெளித்தாலும் அதுவும் படத்திற்கு ஒரு பக்கபலமாக அமைந்துள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும். அனிமேஷன் கதாபாத்திரங்களை தவிர மற்றவர்களினுடைய காமெடி அருமையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். திரைக்கதையில் ட்விஸ்டுகள் இருந்தாலும் அந்த ட்விஸ்டுகளை கதையோட்டத்தில் ரசிகர்கள் மனதில் ஆழமாக இடம் பிடித்துள்ளது. பல கதாபாத்திரங்கள் மனதில் நிற்கும் அளவிற்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நடிகர்கள் மிகவும் அதிகமாக கூடுதல் வேலை செய்து இந்த திரைப்படத்தில் தனது முழு நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். மொத்தத்தில் மீரா மகதியினுடைய டபுள் டக்கர் குழந்தைகளுடன் சென்று பெரியவர்களும் பார்த்து குதூகலமாக ரசிக்க வேண்டிய ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்துள்ளது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.